திருட்டு பூனை. உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையாமா? ஆமா செல்லம். அப்பாவுக்கு அம்மாவை பாத்துக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நீ சோகமா இருக்கியடா தங்கம். அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையடா செல்லம். அப்பாவுக்கு அம்மாவை பாத்துக்க நேரம் இல்லைன்றதுல அம்மாக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாளையில இருந்து என் செல்ல மகளை விட்டுட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டேன். நாளையில இருந்து நான் எப்போ என் செல்லத்து கூட தான் இருப்பேன். சரிதானே? சரி, நீ கீழே போயிட்டு அங்க விளையாடு. அம்மா ஒரு கால் பேசணும். கால் பேசின உடனே வந்துடுற. ஹலோ சுலேகா, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு போனதே என் ஞாபகம் வந்திருக்கும் போல. ஆமா, வீட்டுக்கு வந்ததும் உன் ஞாபகம் வந்துடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு கால் பண்ணிட்டேன். சீரியஸாவா? ஒரு தடவை என் கூட இருந்ததுக்கு அப்புறம் உன்னால என்ன மறக்கவே முடியலல்ல என்ன? உண்மைதான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். ஆனா நீ உண்மையை சொல்லணும், சரியா? என்ன கேளு. இதுக்கப்புறம் இந்த லசா உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பான். உனக்காக 30 லட்சம் ரூபாயை விட்டுருக்க. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த 30 லட்சம் ரூபாய் பிளானுக்கு பின்னாடி அந்த நாய் அனோஜ் தானே இருக்கான். அனோஜா? அது யாரு? நீ சொன்னிய என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அந்த நாய் தான். அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே? என்ன சொல்ற? அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது. நீ பட்ட கஷ்டத்தை பார்த்து ஒரு மனுஷனா உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தா நீ என்ன மிருகமாக்க பாக்குற. நீங்க எல்லாருமே மிருகங்க தான். பலவீனமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்ததோ அதை சாதகமா பயன்படுத்திட்டு நாய் மாதிரி யூஸ் பண்ற மிருகம் தானே? ஓ ஓ ஓ, நான் நாய் தான். நாய்ன்றது ஒரு மிருகம், வேட்டையாடுற மிருகம். சரி, இப்ப உடனே நீ 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ற, இல்லனா நான் எப்படிப்பட்ட மிருகன்னு நான் உனக்கு காட்டுவேன். நாளைக்குள்ள நீ எனக்கு 30 லட்சம் ரூபாய் தரலன்னா இந்த மிருகத்தோட வேட்டையை நீ பாப்ப. உன்னோட எல்லா வீடியோவும் என்கிட்ட பேக்கப் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ அப்லோட் பண்ணிக்கோ. அது அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு அனுப்பியிருக்க போட்டோஸையும் வீடியோஸையும் கொஞ்சம் பாரு. என்னது? ஏய், ஹலோ ஹலோ, என்னாச்சு? நாளைக்கு காலையில இந்த போட்டோஸ் எல்லாம் Facebookல போட்டு வைரல் ஆக்கவா? உன்கிட்ட இருக்கிறது வெறும் கிஸ் பண்றதுதான்.
இல்ல 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 வேணாம். ப்ளீஸ் மேடம், பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. இப்ப ஏன் நடுங்குற? இவ்ளோ நேரம் வீரியமா இருந்ததெல்லாம் இப்ப சுருங்கி போயிடுச்சா? இல்ல இல்ல வேணாம் மேடம், ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன். பலவீனமா இருக்கிறதோட வலி என்னன்றது இப்போவாது உனக்கு புரிஞ்சுதா? ஆமா மேடம், புரியுது. இதெல்லாம் நான் எனக்காக பண்ணலங்க. சரி நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன். உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்க அந்த அனோஜ் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்தான். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் எதுக்காக போய் சொன்ன? சரி எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பணமும் வேணாம். உங்களுக்கு வேணா நான் என்னோட வண்டியை வித்து கூட பணத்தை கொடுக்குறேன். ஆனா ப்ளீஸ் இதை மட்டும் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க மேடம். சரி, அப்பனா நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய். ஆனா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வெய், நாளைக்கு இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் கண்டிப்பா நியூஸ்ல வந்துரும். வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இதை பப்ளிஷ் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சரி, நீ அந்த நாய் அனோஜுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவனை மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லு. ஆனா இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வெய், நாளைக்கு இந்த போட்டோஸ பப்ளிஷ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, உன்னையும் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். வேணாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்ல கூட சொல்லாதீங்க மேடம். சரி, இப்ப உடனே அந்த நாய்க்கு கால் பண்ணி நான் பணத்தை குடுக்கறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில அவனை மீட் பண்ணி அத பத்தி பேசணும்னு சொல்லி வர சொல்லு. உடனே நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிருங்க. நீங்க 2 பேரும் நான் சொல்ற இடத்துல தான் மீட் பண்ணணும். சரிங்க. சரி நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பப்ளிஷ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலங்க. சத்தியமா சொல்றேன். அப்படியா? அப்ப நாளைக்கு காலையில மீட் பண்ணும்போது உன் கல்யாணத்தை பத்தி நம்ம பேசலாம். ஹலோ மேடம். நான் தான் அவகிட்ட சொன்னல சார், அவளை கொஞ்சம் மிரட்டினாலே அவகிட்ட இருந்து பணம் வந்துடும். நீ தான் தேவையில்லாம கோவப்பட்டு போயிட்ட. சரி, அவ என்ன சொன்னா? எவ்வளவு தரேன்னு சொன்னால? 25 கொடுக்குறேன்னு சொன்னா. 25 லட்சம் தானா? 30 கேட்டிருக்க வேண்டியது தானே அவகிட்ட? இன்னும் கொஞ்சம் மிரட்டிருந்தா கண்டிப்பா 30 கொடுத்துருப்பா. ஆனா லாசா, இந்த விஷயத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப இது எல்லாமே உன்னோட பிளான் தான் இல்லையா? இது அவனோட பிளான் இல்ல, என்னோட பிளான். உன்னை இவ்ளோ உண்மையா லவ் பண்ண ஒருத்திக்கிட்ட நீ இவ்ளோ கேவலமா நடந்திருக்க. நீ உன்கிட்ட பணம் இல்லைன்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி சொல்லி அழும்போதெல்லாம் நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா அது எதுவும் ஞாபகம் இல்லைல்ல? சுலேகா, நான் பெரிய பிரச்சனையில மாட்டியிருந்தேன். இப்போ உன் பிரச்சனை முடிஞ்சுதா? நீ பண்ண இந்த பிரச்சனையால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த நாய் கூட எல்லாம் படுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இந்த நாய், இவ்வளவு நாளா நீ லவ் பண்ணது என்னையா இல்ல என் பணத்தை மட்டும்தானா? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இந்த மாதிரி பண்ண. இவன் உன் ஃப்ரெண்டா? இவன் எவ்வளவு கேவலமானவன் தெரியாமண்ணா இவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன்னு தெரியுமா? கடைசியா நான் இவ்வளவு லவ் பண்ணவ ஒரு மிருகம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு.
இவன் என்கிட்ட என் உயிரை கேட்டிருந்தா கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு நான் இவனை லவ் பண்ணேன். ஆனா இவனுக்கு அது புரியவே இல்லை. சுலேகா, சுலேகா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? உங்கள மாதிரி மிருகங்கள்லாம் எப்பவுமே மன்னிக்கவே கூடாது, கொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க 2 பேரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல போறேன். நீங்க பண்ண இந்த பிரச்சனையால நான் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் எனக்கு கால் பண்ணும்போது இது எல்லாத்துக்காகவும் என்ன நானே எவ்வளவு திட்டிக்கிட்டேன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியலன்னு இந்த நாய்கிட்ட சொன்னப்ப முதுகெலும்பு இல்லாத நாய் மாதிரி எப்படி ஓடினான்னு தெரியுமா? இவனோட டார்ச்சர் தாங்க முடியாததாலதான் நான் இவன் கூட படுக்கவே முடிவு பண்ணேன். கடைசியா இவன் என்ன ஒரு ப்ராஸ்டியூட்டாவே மாத்திட்டான். சுலேகா, இவன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவன் கூட இருக்கிறத வீடியோவா எடுத்து வச்சிருந்தேன். நானா சொல்ற வரைக்கும் அந்த விஷயமே அவனுக்கு தெரியாது. மேடம், தயவு செஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணிடாதீங்க மேடம். இப்படி கோழையா அழாம ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. போன்ல மட்டும் அப்படி மிரட்டிட்டு இருந்த, பேக்கப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப அந்த வீரெல்லாம் எங்க போச்சு? சாரி மேடம். பெட்ல வீரியமா இருக்கிறதால மட்டும் ஒரு ஆம்பளை ஆயிட முடியாது. ஆம்பளையா இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷனா இருக்க கத்துக்கோங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத கத்துக்கோங்க. ஒரு பொண்ணு உங்களை நம்பறதால தான் உங்க முன்னாடி அவ ட்ரெஸ் கழட்டுறா. அதை நீங்க சாதகமா பயன்படுத்துறது ஆம்பளைத்தனம் நீங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு பொண்ணோட பெண்மையை விக்கிறது ஆம்பளைத்தனம் நினைக்கிறீங்களா? இவ எவ்வளவு பெரிய மிருகம்னு இவன் கிட்ட சொன்னா இவனுக்கே கால் பண்ணி அதை பத்தி கேக்குறான். அது நானே என் கண்ணால பார்த்தேன். நான் பார்த்தது இவனுக்கு தெரியாது. இவன் பொய் சொன்னது இவன் மூஞ்சிலே தெரிஞ்சது. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்ப நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரி, இப்ப போய் குளிச்சிட்டு வா. என்ன அவ்வளோ அவசரம்? இப்போதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீயும் உன்னுடைய வேலையை முடிச்சிட்டல. சரி சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா போ.
எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, போலாமா? ம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். ஏன் திரும்பவும் வீடியோ எடுக்கவா? ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். சரி சரி. யாரு, கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை. இல்லனா என்ன மாதிரி வேற யாராவதா? இதுதான் என்னோட வேலை நினச்சிட்டு இருக்கியா என்ன? யாருக்கு தெரியும், பொண்ணுங்களை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றதே வேலையா இருக்கலாம். உன் மனசில் என்னை பற்றி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா? அது உண்மையா? இங்க பாரு, இவனோட போனுக்கு நீ கால் பண்ணத நான் என் போன்ல இருந்து வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா, திறந்து பாருங்க. இதுதான் என் ஹஸ்பண்டோட பிளட் ரிப்போர்ட். அது என்னோட பிளட் ரிப்போர்ட். என் ஹஸ்பண்டுக்கு HIV பாசிட்டிவ். எனக்கும் தான். உங்கள மாதிரி நாய்ங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சாக வேண்டியதுதான். இன்னும் என்ன? இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், நீதான் காரணம். அப்போ நானா உங்ககிட்ட அவ கூட போய் படுக்க சொன்னேன். பணத்தை வாங்கிட்டு போய் நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம். நீதான் அவசரப்பட்டு அடைஞ்சு எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. இப்ப சந்தோஷமா இருக்க? பணம் பணம் பணம். இங்க பாரு, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் சாகுறதா இருந்தா உன்னைய கொன்னுட்டு தான் சாவேன். நான் பார்த்து சும்மா இருக்க நினைச்சியா? விடுடா. விட மாட்டேடா. உன்னால தான்டா எல்லாமே சொல்ல. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் விட மாட்டேடா. உன்னால தான்டா பண்ண. எல்லாத்தையும் நீதான் பண்ண. என்னால தான் எல்லாம் ஆச்சு. கொண்டு வரடா. ஹலோ அனோஜ், எங்க இருக்க? கேக்குதா? கேட்டுட்டு தான் இருக்க. சொல்ல. நான் இப்போ உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? என்ன? நீ அப்பாவாக போற. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் வேலை என்னாச்சு? ஹலோ அனோஜ், லைன்ல இருக்கியா?